Hi friends, welcome to Yummy Recipes in Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோட்டிச்சூர் லட்டு வீட்லயே எப்படி சுலபமா ரொம்ப டேஸ்டியாவும் செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை வந்துட்டு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களால உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு கடலைப்பருப்பு 2 ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ இந்த ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நல்லா கோர்ஸாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. எங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை வந்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க மாவு வந்துட்டு இதில் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு இந்த மாவு வந்துட்டு நல்லா வேகணும். அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுட்டு நல்லா மாவு வந்துட்டு குக் பண்ணணும். ஒரு பக்கம் 4 நிமிஷம், இன்னொரு பக்கம் 4 நிமிஷம் விட்டிங்கன்னா அது கரெக்டான டைமாக இருக்கும் குக் ஆகிறதுக்கு. அதே சமயம் வந்துட்டு ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் லட்டு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம திருப்பி விடணும். இப்போ உடனே கலக்கக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம திருப்பி விடலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமாக வந்துட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் ஆகட்டுன்னு நம்ம விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்த பேட்சை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் வந்துட்டு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதுவும் ரொம்ப கோர்ஸாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் மாவை. ரொம்பவும் வந்துட்டு நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் தவா வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1.5 கப்பு சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப் சர்க்கரையில் போட்டுட்டேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சர்க்கரையோட நம்ம அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஹை ஃப்ளேம்லேயே கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கம்பி பதம் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தா லைட்டாக ஸ்ப்ரிங் மாதிரி வரணும், அதுதான் கம்பி பதம். ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், ரொம்பவும் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த குலோப் ஜாமுனுக்கெலாம் வந்துட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த டிட்டத்துக்கு நம்ம கரெக்டாக இது ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கம்பி பதம் வரலை, அதனால் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே செக் பண்ண போகிறேன். 2 நிமிஷம் கழிச்சு
இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, அதனால் உங்களால் காமிக்க முடியல அந்த கம்பி பதம். ஸோ ஓகே, கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நான் இது கூட வந்துட்டு கலர் ஆட் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்க பவுட்ரில் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுட்ரு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பவுட்ரு போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு பவுட்ரு நம்ம ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுட்ரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ நாம் எல்லா மாவும் அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவோட நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சக்கரை பாகு. நம்ம இப்போ வந்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யில் கூட யூஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் ஊற்றி வறுத்து எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். முந்திரி வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த திராட்சை வந்துட்டு நல்லா உப்பிட்டு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போது இந்த மாவில் வந்துட்டு ஏலக்காய் பவுட்ரு வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் வந்துட்டு இப்போ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா ஆறணும். நல்லா ஆறிட்ட பிறகு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லாவே வரும். நம்ம இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.